வணக்கம் அன்பு நண்பர்களே. பக்தி ஒன் டுடே யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் விசாகன் பிச்சை. இன்றைக்கு இரண்டாவது லக்னமான ரிஷப லக்னத்தை, ரிஷப ராசியை பற்றி நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பெறுகிறார்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை பலமாக பெறுவதால் உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சற்று நீங்கள் ஈர்ப்புத்தன்மை கொண்டவர்களாக, கவர்ச்சியாக இருக்க வேண்டும், அழகாக உடை உடுத்த வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உங்களுக்குள் இருந்து கொண்டே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் என்று சொன்னால் அந்த சுக்கிரன் இரண்டாம் அதிபதியாக, உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அமைந்திருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய மனைவி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா குடும்பம் என்பது அறிவுபூர்வமான மனைவியாக வருவார். உங்கள் லக்னத்திலே சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு அறிவுபூர்வமான மனைவியாக வருவார். தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரணும், முன்னேறணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஆன்மீக வழிபாடு அல்லது சோசியல் வழிபாடு. ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு பரிகாரங்களாக கொடுக்குறேன். நீங்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று சொன்னால் 2ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் நீங்கள் செயலாக்கம் செய்ய வேண்டும். எப்படி செயலாக்கம் செய்வது? 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தையும் பணம் வரக்கூடிய அமைப்பையும் அது லாபமாக மாறக்கூடியதையும் எடுத்துக்காட்டுகிற பாவங்கள். எனவே அந்த பாவங்கள் 2-11ஆம் பாவங்கள் பலமாக செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உயர்வீர்கள். எந்த ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் கூட நீங்கள் செல்வந்தராக வாழ்ந்து விட்டு தான் இந்த மண்ணை விட்டு மறைக்கிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வரணும். ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இந்த லக்னத்தையோ ராசியோ கொண்ட அன்பர்கள் நீங்கள் ஆன்மீக விஷயத்திலே வாழ்வில் உயர வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் பெருமாள். ஸ்ரீரங்கம் பெருமாள் என்பது உள்ள லக்னாதிபதியும் பலப்படுத்திக் கொள்ள முடியும். லக்னாதிபதி பலப்படும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுடைய சிந்தனை மேம்படும், நேர் வழியில் சென்றீர்கள். உங்களுடைய ஆற்றல் இந்த உலகுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்ப வலிமை கொண்டவர்களாக மாறுவீர்கள். உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமை கொண்டவர்களாக மாறுவீர்கள். அப்ப நீங்க ஸ்ரீரங்க பெருமாளை வழிபட வேண்டும். அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதன் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வருகிறார். இந்த புதன் 2ஆம் அதிபதியாக வருகின்ற பொழுது ஸ்ரீரங்க பெருமானையும் வழிபட்டு விட்டு திருவெண்காட்டிலே வைத்திருக்கிற அந்த அகோரமூர்த்தி புதனுக்கு, அந்த புதன் பகவானை திருவெண்காடு சென்று நீங்கள் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். அப்ப நீங்க ஸ்ரீரங்க பெருமாளையும் வழிபடணும், திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தியும் வழிபடணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். நீங்க எந்த கிரகங்கள் எப்படி வீக்கா இருக்கிறேன், ஜாதகத்துல சரியான தசை இல்லை, சரியான அமைப்புகள் இல்லைன்னு ஜோதிடத்திலே சொன்னாலும் கூட நாம் இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான வழிபாடுகளை தெளிவாக சொல்கிறோம். ஆகவே நீங்கள் ஸ்ரீரங்கத்திலும் திருவெண்காட்டுக்கும் அடிக்கடி சென்று வர வேண்டும். அதே போல இன்னொரு விஷயமாக 11ஆம் பாவத்தை ஆளக்கூடிய கிரகமாக உங்களுக்கு குரு பகவான் வருவார். எனவே இந்த குரு பகவானை நாம் பலமாக செயலாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருச்செந்தூர் முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனையும் மதுரையில இருக்கிற மீனாட்சியையும், மீன் பிளஸ் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மீனாட்சி, இந்த மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு உண்டானவர்கள். அந்த மீன ராசி உங்களுக்கு 11ஆவது ராசி என்பதால் லாபத்தை அள்ளி வரும். எனவே மதுரை மீனாட்சியை தரிசனம் செய்துவிட்டு நேராக அங்கிருந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு விட்டு, ஏனென்று சொன்னால் அங்கே மீன ராசிக்கு கடலோரத்திலே வீட்டிருக்கிற அந்த முருக பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்குவார். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அதாவது ஆன்மீக வழிபாட்டுல ஸ்ரீரங்கம், திருவெண்காடு, மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர், இந்த 4 கோயில்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அடிக்கடி போக முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் நீங்க போயிட்டு வரலாம். சப்போஸ் என்னால முடியாது, நான் வெளியூர்ல இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், நீங்கள்லாம் வர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் ஆத்மார்த்தமாக அதை ஒரு திருவுருவ படங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீரங்க பெருமான் மற்றும் திருவெண்காட்டில் இருக்கிற அகோரமூர்த்தி மற்றும் மதுரை மீனாட்சியம்மன், திருச்செந்தூர் முருகன், இந்த 4 படங்களையும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள். உங்கள் மனதிலே அந்த உருவம் பதிய உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். நீங்கள் நேரில் செல்ல முடியவில்லை என்கின்ற பற்றி கவலையே இல்லை. நீங்கள் தினமும் வழிபட்டாலே போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் வழிபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள். இதையெல்லாம் இல்லாம வேற என்ன வழிபாடு பண்ணணும்? நான் கோவிலே அந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னாலும் படங்களை வழிபடுவது ஒரு முறை. இன்னொன்னு முறை இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி பணம் உங்களுக்கு வரணும், வாழ்க்கையில செல்வம் வரணும் அப்படின்னா, உங்க கையில பணம் புரண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா, நோட்டு புத்தகங்கள், அதாவது பேனா, பென்சில், நோட்டுகள் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி அவர்களுக்கு தானம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஏழ்மை நிலையிலே அல்லது முடியாதவர்களுக்கு நீங்க லேப்டாப் மாதிரியான மடிக்கணினியும் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்ய. பேனா, நோட்டு, புத்தகங்கள்
இது புதன் பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அதை செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி புதன் பகவானுடைய பச்சை நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இந்த லக்னத்துல ராசியில பிறந்தவங்க நம்ம சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நினைக்கிறத விட பணம் நமக்கு வர வேண்டும், அது லாபமாக வர வேண்டும் சொன்னால் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள். பச்சை வண்ணத்திலே நீங்கள் உடை உடுத்தலாம். அதே மாதிரி பச்சை நிற பொருட்களை நீங்கள் வாங்கி தானம் செய்யலாம். குறிப்பாக பச்சை பயிரை வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம். முடியாதவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு நீங்கள் கோவிலையோ அல்லது வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சென்று அங்கே பச்சை பயிர் உணவுகளை சமைத்து கொடுங்கள். இது போன்ற விஷயங்களை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்திருந்த பாவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது மிகப்பெரிய ஆற்றலாக வரும். பச்சை பட்டு எடுத்து கூட நீங்க பச்சை பட்டுடுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பச்சை பட்டை நீங்க அதிகமாக பயன்படுத்தலாம். பச்சை உங்கள் வாழ்க்கையிலே மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடும் போது கூட அங்கே பச்சை பட்டுடுத்தி செல்ல வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி நீங்கள் வழிபட வேண்டும். ஆக இந்த பச்சை உங்களோடு சமந்திருக்க வேண்டும். அதே மாதிரி பேனா, நோட்டு, புத்தகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி கல்வி கற்றுக்க முடியாதவங்க, இதெல்லாம் கல்வியில ரொம்ப ஏழ்மை இருக்கு, நல்ல படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் முழுவதுமாக பணத்தை, கட்டணத்தை செலுத்தி ஒரு குழந்தையை தத்தெடுத்து படிக்க வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை வளர வளர படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை பல்மடங்கு நீங்கள் உயர்வடைகிறீர்கள். உங்களால் முடிந்த உதவியை, சிறு உதவியை செய்ய செய்ய அது பெரிய உதவியாக செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அந்த புத பகவான் வழங்குவார். அந்த புதன் 2க்கு அதிபதியாக வருகிறார். உங்கள் கைகளிலே தாராளமாக பணம் புரளும். எனவே இந்த பரிகாரம் என்பது சாதாரண பரிகாரமாக இருக்கலாம். ஆனால் உங்களால் முடிந்தவரை நோட்டு, புத்தகங்கள், பேனாக்களை கொடுங்கள், அல்லது ஒரு பிள்ளையை தத்தெடுத்து படிக்க வையுங்கள், அல்லது முடிந்த அதிலே ஒரு தொகையை மட்டும் கொடுங்கள். அந்த கல்விக்கு உண்டானதுல ஒரு சின்ன தொகையை முடிஞ்சா கூட கொடுங்க. அதே மாதிரி பச்சை பட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க. இந்த ஆன்மீக வழிபாடுகளையும் செய்யுங்கள் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.